ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். 108 திவ்ய தேசம். திருவல்லரை. இந்த தலம் திருச்சிராப்பள்ளி அருகில் மலை மேல் அமைந்துள்ள மிக பழமையான திவ்ய தேசமாக விளங்குகிறது. இந்த தலத்தில் பெருமாள் ஸ்ரீ புண்டரீகாட்சன் என்ற திருநாமத்தில் அடியார்களுக்கு அருள் பாலிக்கிறார். தாயார் பங்கஜவல்லி நாச்சியார். தாமரை மலர் போல் கண்களை கொண்டதால் பெருமாளுக்கு புண்டரீகாட்சன் என்ற பெயர் வழங்கப்பட்டது. திருவல்லரியின் சிறப்பு என்னவென்றால், இந்த தலம் பிரம்மதேவனால் நிறுவப்பட்ட திவ்ய தேசம் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த மலை வெள்ளை நிற பாறைகளால் சூழப்பட்டதால் வெள்ளரை என அழைக்கப்படுகிறது. இந்த தலத்தில் பெருமாள் நின்ற திருக்கோலத்திலும் அமர்ந்த திருக்கோலத்திலும் அடியார்களுக்கு சேவை சாதிக்கிறார். இது மற்ற திவ்ய தேசங்களிலிருந்து திருவல்லரியை மிகவும் தனித்துவமாக்குகிறது. இந்த திவ்ய தேசத்தை பேயாழ்வார், பூதத்தாழ்வார், திருமழிசையாழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆகிய ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்துள்ளனர். அவர்களின் பாசுரங்களில் பெருமாளின் கருணையும் அடியார்களுக்கு அவர் தரும் ஆதரவுமே முக்கியமாக போற்றப்படுகிறது. திருவல்லரை பெருமாளை வழிபடுவோர் வாழ்க்கை தடைகள் நீங்க, மன உறுதி கிடைக்க, ஞானமும் பக்தியும் வளர அருள் பெறுகிறார். புண்டரீகாட்ச பெருமாள் நம் வாழ்வில் தெளிவையும் தைரியத்தையும் இறை அருளையும் நிறைவாக வழங்குவாராக. ஸ்ரீமன் நாராயணா. புண்டரீகாட்ச பெருமாள் திருவடிகளே சரணம்.